பாமுகம் ஃபாட்டிவிலான தமிழ் வானொலியில் இனியான உறவுகளினை எவரவது சொல் விளையாட்டு சொல் தொடர் தோப்படி ஜெயம் அவர்கள் வணக்கம் பாருங்கள். இனிய மதிய வணக்கம். வணக்கம். ஆமா நீங்க நிப்பாட்டணும் எல்லாரும் போயிட்டு முதலிய லெவலில் முடிச்சு இல்ல 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 இந்த இல்ல நிக்கணும் எல்லாரும் நிக்கணுமா? ஓகே எல்லாரும் நிக்கணும். மற்றொரு சொல்ற நிகழ்ச்சியினூடாக உங்களை அனைவரையும் சந்திப்பது மிக்க மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் வளமை போலவே நிகழ்ச்சிகளுக்கு போலாம். இது என்னுடைய 611வது நிகழ்வாகும் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் வளமை போல 611 ஆமா நாங்கள் வளமை போல போலாம். இன்னைக்கு கேள்வியில எல்லாம் ஆயத்தமாக கேள்வியில் எழுதுங்கோ. முதலாவது இது சுகமான கேள்விதான். முதலாவது வருது. 2 எழுத்துக்கள் தான். 2 எழுத்துக்கள். முதலாவதுக்கான தரவு ஒரு பயந்த சுபாவம் உள்ளவன் அல்லது கோழையை இப்படி சொல்லுவோம். பயந்த சுபாவம் உள்ளவன் அல்லது கோழையை இப்படி சொல்லுவோம். இரண்டாவது இது ஆண்களுக்கே உரியதான ஒரு தோற்றம். ஆண்களுக்குரியதான ஒரு தோற்றம். அந்த இருந்தா தான் ஆம்பளை என்ன மாதிரி சொல்லுவினோம். மூன்றாவது இது ஒரு புளிப்புச்சுவையுடைய ஒரு புளிப்புச்சுவையும் அரிக்கும் தன்மையும் கொண்ட ஒரு வேதிப்பொருள். வேதிப்பொருள் புளிப்புச்சுவையும் அரிக்கும் தன்மையும் கொண்ட ஒரு வேதிப்பொருள். 2 எழுத்துத்தான். முதலாவது பயந்த சுபாவம் உள்ளவனை குறிக்கும் சொல். இரண்டாவது இது ஆண்களுக்கே உரிய ஒரு தோற்றம் கருவதாக கருதப்படுகிறது. மூன்றாவது இது புளிப்பு சுவைய அல்லது அடிக்கும் தன்மை கொண்ட ஒரு வேதிப்பொருள். சொல்லி பார்க்கிறேன். தியானடேசன் சொல்லுங்க பாப்போம். பேடி தாடி மூன்றாவது இருக்கா சொல்லுங்க தயவு செய்து மன்னித்து. இது புளிப்பு சுவையும் அரிக்கும் தன்மை கொண்ட ஒரு வேதிப்பொருள். இந்த இது என்ன புளிப்புக்கு காடி. பேடி தாடி காடி. மற்றவர்கள் ஏற்றுக்கொள்றீங்களா? அது சரியண்டு? சரியா இருக்கிறது. ஓகே, வாழ்த்துக்கள். ஜெயநடசனவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். என்னென்ன பேடி தாடி காடி. சரியா? காடியோ? காடி 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 புளிப்புக்கு. காடி என்றா என்ன? காடி என்பது புளிப்புத்தான். பல புளிய கரைச்சி. சரி 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 சரி. அடுத்தது 3 எழுத்துக்களை கொண்ட சொல். இது இலக்குவானதான். கொஞ்சம் மெல்லமா சொல்லுங்க. ஆமா, 3 எழுத்துக்கள் தான் இது. முதலாவதுக்கான தரவு. இதனால் தான் இந்த உலகமே உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். உலகத்தில் உள்ள அனைத்தும் இதனால் தான் ஆக்கப்பட்டது. இரண்டாவது உயர்ந்த அறிவு அல்லது தெய்வீக ஞானம் என்று பொருள்படும். உயர்ந்த அறிவு அல்லது தெய்வீக ஞானம் என்று பொருள்படும். மூன்றாவது தகுதியானது நேர்மை மற்றும் நடுநிலைமை என்று பொருள்படும். தகுதியானது அல்லது நேர்மை நடுநிலைமை என்று பொருள்படும். தகுதியானது நடுநிலைமை நேர்மை நடுநிலைமை நேர்மை தகுதி மூன்றுக்குமான ஒரு சொல் இது. எழுத்துன்னு சொன்னீங்க. திருப்பி இருக்கா சொல்றீங்களா தயவு செய்து? முதலாவது கற்பனை. அதாவது முதலாவது உலகம். இந்த உலகமோ உயிரினங்கள் எல்லாமே இதனால் தான் படைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இரண்டாவது உயர்ந்த அறிவு அல்லது தெய்வீக ஞானம் என்று பொருள்படும். மூன்றாவதும் அதே மாதிரி தகுதியானது நேர்மை நடுநிலைமை என்று பொருள்படும். அதற்கெல்லாம் இது வசனமா எடுக்கலாம் இருக்கு. அப்ப அந்த சொற்களே தாரும்.
பெருமிதானது. ஓளம், தாளம், தாளமண்டு அந்த அந்த வழியில வழிக்குள்ள வரும். அது தவறானது. உலகம் உருவானது. தெய்வீக நாணமோ ஞானம் 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 அறிவு அறிவு அதான் உயர்ந்த அறிவு தெய்வீக ஞானம். ஞானம் ஏமல ஞானம் நான் சொல்லவா? சொல்லுங்கள். மூச்சு, பேச்சு, பீச். அந்த வழியில வராது. சரியா? உலகம் உருவானது. கொஞ்சம் சத்தம் குறைவா சரி. நான் பானம் தானம் ஞானம் என்று சொல்லி பார்க்கிறேன். அது தவறு. தெய்வீக ரெண்டு சொன்னா ஞானம். தெய்வீக ஞானம் நானே தந்துட்டேன் அதுல இதுல. ஞானம். உயர்ந்த அறிவு அல்லது தெய்வீக ஞானம். இப்ப முதலாவதுக்கு சொல்ல போனா இப்ப கற்பனை கதைகள் எல்லாம் இந்த சொல்ல வச்சு கற்பனையில சில மந்திர சக்தியில கொண்டெல்லாம் இந்த கதைகள் வந்து கதை சொல்லுவினோம். இப்படி உண்டு. அதே மாதிரி நீங்க என்ன பக்தியா? இப்ப அலாவுதீனும் அற்புத விளக்கம் என்ற ஒரு கதை இருக்குத்தானே. சக்தி பக்தி மூன்றாவது சக்தி மூன்றாவது பக்தி ரெண்டாவது உயரன்னா உக்தியா? தவறு. மூன்றும் பிள்ளையா? மூன்றும் இல்ல. கடைசி தீனால முடியுமா? இல்ல. இவ்வளவு கஷ்டமா? கொஞ்சம் விளக்கி விடுங்க. தெய்வீக ஞானம் சக்தியில் தான் வரும். மைய என்ன முடியுமோ தெரியாது. வணக்கம் ஏமலர், வாழ்த்துக்கள். நீங்க சொல்றீங்களா என்ன சொன்னீங்க? ஓகே, முதலாவதுக்கான 3 எழுத்துக்களை கொண்ட சொல். முதலாவதுக்கான தரவு இப்ப இந்த உலகம் வந்து இதனால் தான் ஆக்கப்பட்டிருக்கு. பொதுவா சொல்ல போனால் இதனால் தான் ஆக்கப்பட்டிருக்கு. உலகம் அன்னைக்கு உலகத்தில் உள்ள அனைத்தும் மனித உயிரில இருந்து சகலதும் இதுகளுக்கெல்லாம் படைக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது உயர்ந்த அறிவு அல்லது தெய்வீக ஞானம் என்று ஒரு பொருள்ல வருது. உயர்ந்த அறிவை குறிக்கும் அல்லது தெய்வீக ஞானத்தை குறிக்கும். மூன்றாவது தகுதியானது அல்லது நேர்மை நடுநிலைமை என்ற ஒரு பொருள்ல வருது. அது முதலாவதுக்கு வந்து இப்ப கற்பனை கதைகள்ல கூட இந்த சொல்ல நாங்கள் சொல்லித்தான் அந்த கதைகள் எல்லாம் இருக்கு, பழைய காலத்து கதைகள். உயிர் ரெண்டு வரும், அந்த வழியில வரும். உயிர் வழியில தவறு வருமோன்னு கேட்கணும்னா தவறு. அது நீங்க விடைய சொல்லுங்க, நான் பிள்ளையோ சரியோன்னு சொல்லுவேன். முதல் சொல்றேன் தேடல் என்று சொல்லி பார்க்கிறேன். முதலாவதுக்கு தேடல். தேடலா? என்னண்டு உலகம் படைக்கப்பட்ட தேடல்னா அது அர்த்தம் இருக்காது. சக்தி வராது. சக்தி உடல் உயர்த்தப்பட்டனா சக்தி எல்லாம் அங்கே வருது எங்களுக்கு. ஞானத்துல இருக்கும். ஞானம் தானே தந்திருக்கீங்க. அது இல்லை, அதுதான் வரும். உலகம் படைக்கப்படும் இதனால் உண்டாக்கப்பட்டதுண்டா. இப்போ ஆதி காலத்தில் உலகம் படைக்கப்பட்டது
மூச்சு ஆண்டவர் மூச்சு காற்றை ஊற்றி அதெல்லாம் எங்கட மதத்துக்கு நிக்காதுங்க. நான் பொதுவா இயற்கை பொதுவா இயற்கை என்று அது சொல்லுக்கு வர நான் சொல்லி அதான் இயற்கை இயற்கையாகன்னு சொல்லி என்னென்னத்தை நாங்கள் இயற்கையா அதுக்கு அடைந்து கொள்றோம். இப்ப ஆமாம். ஒரு பொருளை இப்ப இப்ப சரி ஒரு மனுஷனோட வைங்களேன், எங்கட உடம்புக்குள்ள என்னென்ன எல்லாம் உங்கள்ட்ட இதுன்றது 5 பொருள் இருக்கு என்ன 5. இனி கண்டுபிடிங்க பாப்போம். ஐம்புலன் இல்ல நிலம் நிலம் ம். பூதம் 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 முதலாவதுக்கு, ம், ரெண்டாவதுக்கு வேதம், ம். ம். மூன்றாவதுக்கு அப்படி வேணும். ஆமாம். சொல்லுங்க மூன்றாவது சொல்லுங்க. நடுநிலைமை தகுதி, சீதமோ சாதம் தவறு. பூதம். போதம். பூதம் வேதம் சரி, மற்றது வடிவம் சொல்லுங்க. தகுதியானது, நேர்மையானது. ஏதம் ஏதம் வேதம் தான் ரெண்டாவது. ரெண்டாவது ஏதம் வாதம் வரும். வீதம் வீதம். என்ன சொல்றீங்க? வீதமா? வாதம் வாதம் தவறு. வேதம் ஆதம் ஆதம் தவறு. போதம் ஓவனாதான அம்மனா ஓதம் போதம் வருமா? போதமா? இல்ல இல்ல. போதம் தகுதி, நேர்மை, நடுநிலைமை எல்லாத்துக்கும் மாறான ஒரு சொல்லு. போதம் நாதம். ஏதம் அந்த நாதத்துல வார ஒரு எழுத்துல சொல்லுங்க. நான் அந்த வரியில வர நோதம் நோதம் நூதம் நான் வரியில வர நூதம் நூதம் நாதம் நீதமா? நியாயம் நீதம் தான். நீதம் நீதம் என்ற சொல்லுங்க. தகுதியானது, நேர்மை, அது நடுநிலைமை குறிக்கிற சொல்லுதான் நீதம். நீதிக்கு நீதம் உண்டு. இதுக்கான சொல் வந்து முதலாவதுக்கான தரவு பூதம், இரண்டாவது வேதம், மூன்றாவது நீதம். நீதம். சரி, நாங்கள் அடுத்ததுக்கு போலாம். இதுவும் 3 எழுத்துக்கள் தான். ஒருவரின் உடல் மற்றும் மன வலிமையை குறிக்கும். ஒருவரின் உடல் அல்லது மன வலிமையை குறிக்கும். இரண்டாவது இரு பக்கமும் கூர்முனையுடைய இரும்பாணி. இரு பக்கமும் கூர்முனையுடைய இரும்பாணி. மூன்றாவது தற்காலத்தில் சண்டை அல்லது தொந்தரவு என்ற பொருளில் பேசப்படுகிறது. இப்ப சண்டை அல்லது ஒரு தொந்தரவு செய்கிறார்கள் என்று அந்த பொருள்ல பேசப்படுகிறது. கலம் கலம் குலமன் அந்த வழி தவறு. உடல் வலிமைக்கு யோசிக்க வேண்டியதில்லை. உடம்பு நல்லா இல்லாதாலும் யோசிக்க வருதில்லை எனக்கு. ஒருவரின் உடல் அல்லது மனம் வலிமையை குறிக்கிறது. உடல் அல்லது மன வலிமையை குறிக்கும். உடல் வலிமை அல்லது மன வலிமை. மூன்றாவது என்ன சொன்னீங்க? சண்டை அல்லது தொந்தரவு என்ற பொருள்ல இப்ப எப்படி சண்டை பிடிக்கிற ஆட்கள் எல்லாம் நான் சொல்லி பார்க்கிறேன். ஓர்மை ஓர்மை கூர்மை வார்மை. கூர்மை என்று இதுல தந்திருக்கிறேன். இரு பக்கமும் கூர்மையுடைய இரும்பாணியை குறிக்கும் ஒரு சொல். ஓர்மை சீர்மை சீர்மை கூர்மை சீர்மை. அந்த ஓர்மை என்ற வழியில வருமா? ஓர்மை இல்ல, அந்த வழியில வராது. வராதான். சரியா? நலம் நலம் கலம் வேலை சொன்னது என்ன நலம் அந்த வழியிலே வராது. மூன்றாவது என்ன சொன்ன நீங்க? சண்டை தொந்தரவு என்ற பொருள்ல இப்ப பேசப்படுகிறது. இப்ப சில பேரை பார்த்து இப்படியானாக்கள்னு சொல்லுவோம். சில பேர் தேவையில்லாமல் எல்லாம் இப்படி இழுத்து சண்டை பிடிப்பார்கள். அப்படியானாக்களையும் சொல்லுவோம். வலிய சண்டைக்கு போறாக்கள்
அல்லது ஒரே ஏதாவது தொந்தரவு பண்ணி கொண்டிருக்கிறார்களை சொல்லுவோம். வம்பு செய்யறது வம்புன்னு வரும். வருமாண்டு கேட்கக்கூடாது, நீங்க கேள்வியை இதுன்னு சொல்லுவோம். வம்பு வம்பு கூர்மை மௌனமாவே இருக்கிறீங்க எல்லாரும். எங்க போட்டீங்க? எல்லாரும் மூடி வாங்கோ. இருபுறமும் கூர்மையான ஒரு இதுன்னு சொன்னீங்க. கேட்டு கொண்டிருக்கேன். கேட்டுக்கொண்டு இருந்த கதை கதைச்சத்தன் இல்ல பயமா கிடக்கு ஒரு இல்லையன்று. யோசிக்கிறான். இருபுறமும் கூர்மையானது என்று சொன்னீங்களா? ஆமா, அப்படி இருக்கிற ஒரு இதை சொல்லுவோம். அப்படி ஆணிய சொல்ற நீங்களோ? அந்த ஆணியை தான் சொல்லுவோம். அப்படி இரு பக்கத்திலும் கூர்மையா இருக்கிறதா? ரெண்டு பக்கம் கூர்மையா இருக்கிறதுதான் இது. என்ன புதுபாங்க இதா கிடக்கு. இது ஒரு தத்துவமான சொல்லுத்தான். தத்துவத்திலயும் இருக்கு. இந்த தத்துவம் எல்லாம் படிச்சிருக்காங்க, கணக்கு படி கேட்கல. இல்ல இல்ல, எல்லாம் கேள்விப்பட்ட சொல்லுத்தான். நீங்க வந்த வழியில யோசிங்க நேவ்சக்கா. எந்த வழியில? இப்ப கடைசியா நீங்க சொல்லி வந்து நீங்க தான் அப்படியே சொல்லாம கதையை சொல்லுங்க சொன்னா தானே. இப்ப ஈட்டி என்ற வழியிலையா? இல்ல இல்ல, முதல் சொன்னீங்க உண்டு அந்த சண்டை பிடிக்கிறது. அந்த சண்டை வெளிய சண்டைக்கு போறதுக்கு நீங்க ஒன்று சொன்னீங்க தானே. சரி, அந்த வழியில யோசிங்க. வம்பு வம்பு கம்பு. முதலாவது என்ன கேள்வி? உடல் உடல் மன வலிமைக்கு என்ன? இப்ப உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் தரணும் கொஞ்சம். நீங்க தான் இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போகணும் சொல்லி கொண்டிருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சம் கதையை குடிச்சிட்டு வாங்க. எல்லாரும் ஒரு இடத்துல சொல்றீங்க. நான் இப்ப இந்த புள்ளி ஒருத்தருக்குமே வராது. நான் தான் சொல்றேன் தெம்பு வம்பு கம்பு சொல்லி. ஒன்று பிள்ளை. கடைசி என்ன உண்மை? ரெண்டாவது பிள்ளை சண்டை செய்யறையா? ரெண்டு பக்கம் கூம்பு கூம்பு கூர்மையான ஒரு பாணிய சொல்றது. கூம்பு அப்படி வராது. கூம்பு என்ன கூவன் தெம்பு மெம்பு நம்புதான். நெம்புகள் தத்துவம் படிக்கலையா நீங்க? நான் தான் நம்பு சொன்ன. நம்பு ஞாபகத்துக்கு வரையில இப்ப நம்புகோல். ஓகே, இதுக்கான விடைகள் தெம்பு, நம்பு, வம்பு. சரி, நாங்கள் அடுத்ததுக்கு போகலாம். இது 4 எழுத்துக்களை கொண்ட சொல். 4 எழுத்துக்கள். பொதுமக்களின் நலனுக்காக அரசு அமைக்கும் குழு. பொதுமக்களின் நலனுக்காக அரசு அமைக்கும் குழு. இரண்டாவது, இது பொதுவாக ஒரு செயல் அல்லது அது தொடர்பான விஷயத்தை குறிக்கும். இது பொதுவாக ஒரு செயல் அல்லது அது தொடர்பான விஷயத்தை குறிக்கும். மூன்றாவது, சங்க இலக்கியத்தில் இச்சொல் வடநாட்டினரை குறிக்க பயன்படுத்தப்பட்டது. சங்க இலக்கியத்தில் இச்சொல் வடநாட்டினரை குறிக்க பயன்படுத்தப்பட்டது. வட நாட்டினர், அதாவது இந்தியாவில வடக்கு பக்கம் இருக்கிறார்கள். முதலாவது, பொதுமக்களின் நலனுக்காக அரசு அமைக்கும் குழு. இரண்டாவது, இது பொதுவாக ஒரு செயல் அல்லது அது தொடர்பான விஷயத்தை குறிக்கும். மூன்றாவது, சங்க இலக்கியத்திலும் இச்சொல் வடநாட்டினரை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது. 4 எழுத்துக்கள். மீண்டும் கேள்வியை சொல்லுங்க. ஆமா, 4 எழுத்துக்களை கொண்ட சொல்.
முதலாவது பொதுமக்களின் நலனுக்காக அரசு அமைக்கும் குழு. இப்படி குழு அமைத்துத்தான் அந்த பொதுமக்களின் நலன்கள் செய்கிறது. இரண்டாவது, இது பொதுவாக ஒரு செயல் அல்லது ஒரு தொடர்பான விஷயத்தை குறிக்கும். ஒரு செயல் அல்லது செயல் அல்லது அது தொடர்பான ஒரு விடயத்தை குறிக்கும். மூன்றாவது, சங்க இலக்கியத்திலும் இச்சொல் வடநாட்டினை குறிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளது. வடநாட்டினை குறிக்க இப்போ அப்படித்தான் 4 எழுத்துக்கள். 4 எழுத்து. ஆரியர், சூரியர், பொதுமக்கள். கேட்ட ஒழுங்குல சொல்லுங்க. இல்ல, முதலாவது நீங்க பொதுமக்களின் நலனுக்கு அரசு அமைக்கும் குழு. இரண்டாவது, இது பொதுவாக ஒரு செயல் அல்லது அது தொடர்பான விடயத்தை குறிக்கும். மூன்றாவது, சங்க இலக்கியத்திலும் அச்சொல் வடநாட்டினை குறிக்க ஆரியர் தான் வடநாட்டு, அது கடைசியான். பொதுமக்களுக்குன்றது சேரியர், மற்றது செயல்பாடுறது அது என்னன்னு தெரியும், தாரியரன் சொல்லி பார்க்க. அது நீங்க முழுமையா சரியாக சொல்லாதபடியால் ஆரியர் கீழே சொல்ல ஆரியர் ஒரு சொல்லி இருக்கிறான். வடநாட்டார சொன்னது ஆரியர்ன்னு சொல்றாங்க. அந்த பொதுவான சொல்லத்தான் கேட்கணும். இல்ல ஒரு ஆளண்டு இல்லாம பொதுவான வடநாட்டினரை குறிக்கிறோம்னா பொதுவான ஒரு சொல்லது ஆரியம். அப்ப ஆரியம் சாரியம். அந்த முதலாவதான தரவோருக்கா திருப்பி சொல்லுங்க. பொதுமக்களின் நலனுக்காக அரசு அமைக்கும் குழு. அரசு அமைப்பின் குழு. இரண்டாவது காரியம், மூன்றாவது ஆரியம், முதலாவது சேரியம் என்று சொல்லிப்பார். நான் சொல்லலாம் மதியமில்ல. சொல்லுங்க. வாரியம், காரியம், ஆரியம். வாரியம் தான் சரி. ஓகே. வாரியம். வாரியம் முதலாவது வாரியம், இரண்டாவது காரியம், மூன்றாவது ஆரியம். ஓகே. ஓகே. அடுத்தது, இது 4 எழுத்துக்களை கொண்ட சொல். இது 4 தான். முறையாக வகுக்கப்படும் விரிவான செயல்முறையாகும். முறையாக வகுக்கப்படும் விரிவான செயல்முறை. இரண்டாவது, கட்டுப்பாடுகளின் தொகுப்பு ஆகும். மூன்றாவது, ஒரு பொருளின் தரம் அல்லது மனிதனின் நிலையை குறிக்கும் சொல். ஒரு பொருளின் தரம் அல்லது மனிதனின் நிலையை குறிக்கும் ஒரு சொல். என்ன கட்டுப்பாட்டின் தொகுப்பு. நாங்க பிள்ளையண்டா சொல்லி கொண்டிருக்கிறேன். நீங்க பிள்ளையண்டா சொல்லலாம். பேசாம இருந்தா நீங்க பேசாம இருக்கிறேன்னு. இல்ல, நீங்க 3ஐயும் சரியாக சொல்லி போட்டு பேசாம இருக்கணும். நீங்க எப்படி வருமா? அது சரியா? இது அப்படி கேட்க கூடாது. 3 விடையும் சொல்லி போட்டு பேசாம இருந்தா நான் சொல்லுவேன் உடனே இது சரி பிள்ளையண்டு உடனே. மூன்றாவது சொல்லுங்க. ஒரு பொருளின் தரம் அல்லது மனிதர்களின் நிலையை குறிக்கும் சொல். வருமா வராதான்னு கேட்க கூடாதுன்னு சொல்றேன். நான் திருப்ப சொல்றேன். 3 விடையா சொல்லிட்டு இருக்கோம். நான் சரியண்டா சொல்லுவேன், பிள்ளையண்டா பேசாம இருப்பேன், மற்றாள்கிட்ட கேட்பேன். பாட்டின் தொகுப்பு. முதலாவது முறையான காரியம். முறையாக வகுக்கப்படும் விரிவான செயல்முறை. விரிவான செயல்முறை. இரண்டாவது, கட்டுப்பாடுகளின் தொகுப்பு. நான் சொல்லி பாக்குறேன் வஜயம்லக்கா. சும்மா திட்டம், சட்டம், வட்டம். மூன்றாவது என்ன சொல்றீங்க? வட்டம், பொருள், தரம், மனித என்ன சொன்னீங்க? அந்த தரவு பொருளின் தரம் அல்லது மனிதனின் நிலையை குறிக்கும். கட்டம் வரும். இது 2 சரியா சொல்லிருக்கீங்க. கடைசிக்கு விட வரவில்லை. சொல்லி பாக்குறேன். சட்டம் வருமா கடைசி? அவர் திட்டம் சட்டம் சொல்லிட்டார். அதான் முதலாவது. இரண்டாவது, மூன்றாவதுக்கான விட இன்னும் வரையில. ஒரு பொருளின் தரம் அல்லது மனிதனின் நிலையை குறிக்க பயன்படும் சொல்லு. மட்டம் தான் சரி. யாரு? பத்மினி. ஆமா, இது திட்டம், சட்டம், மட்டம் தான் இதுக்கான விடைகள். அடுத்தது கடைசி கேள்விக்கு போறேன்.
இது 3 எழுத்துக்களை கொண்ட சொல். கோபத்தில் ஒருவரால் கூறப்படும் அழிவு விளைவிக்கும் சொல்லாகும். கோபத்துல ஆக்கள் இந்த அழிவு விளைவிக்கும் சொல் கண்டால் அது என்ன செய்வினம் பண்றது? இப்ப கோபத்துல சில பேருக்கு அப்படி செய்யறவதானே. 2வது, காதலர் பிரிவினால் ஏற்படும் துன்பம் மற்றும் ஏக்கத்தை இந்த வார்த்தை குறிக்கிறது. காதலர் பிரிவினால் ஏற்படும் துன்பம் அல்லது ஏக்கத்தை இந்த வார்த்தை குறிக்கிறது. 3வது, இறை வழிபாட்டின் போது பயன்படுத்தப்படுவது. இறை வழிபாட்டின் போது பயன்படுத்தப்படுவது. ஜெயமலர் அவர்கள் சொல்லிடுறேன், சொல்லலாமா? ஜெயமலர் ஒரு நிமிஷம் போறோங்க செவனியர்களே. ஜெயமலர் அவர்கள் சற்று மன்னிப்புடன் கொஞ்சம் வீட்டை ஆக்கள் வந்திருக்கிறேன். நான் நிறைவும் பொழுது இணைந்து கொள்றேன்னா. ஓகே, நன்றி. இனி வழிபாடு இறை வழிபாட்டின் போது பயன்படுத்தப்படுவது. அநேகமா எல்லா சமயத்திலயும் இது இருக்கு கூடுதலா. நான் சொல்றேன் சாபம், தாபம், தூபம் உண்டு. வாழ்த்துக்கள். ஏற்கனவே கேட்கப்பட்ட ஞாபகத்துல வச்சிருக்கீங்க. இல்ல எனக்கு ஞாபகம் இல்ல. நான் மதம் என்னன்னு சொல்லுங்க. சாபம் போடுறேன். சாபம் கோபத்தில் அழிவு சொல், அழிவு விளைவிக்கும் சொல். மற்றது தாபம், காதல் ஏற்பட தாபம். 3வது, இறை வழிபாட்டின் போது பயன்படுத்தப்பட தூவம். அது எல்லா மதத்திலயும் மனிமா தூவம் காட்டுறது இருக்கு. அந்த தூபத்தை தான் எனக்கு வரையில நம்ம சாபம் வந்து மற்ற சொல்றவர்களை எல்லாம் சொல்லிட்டா தாபம் சாபம் தாபம் தூபம் கிடைக்கல எனக்கு. நாங்கள் 2வது பிரிவுக்கு 2வது நிகழ்வுக்கு போகலாம். அது உடனடியா எல்லாரும் சொல்லுவீங்களா? சின்ன சின்ன சொல்லுவேன். ஓகே, முதலாவது ஜெயா அக்கா தான் நிக்கிறீங்க. எழுதுங்க பாப்போம். முதலாவது திகதிக்கு வர தீனா, பாருக்கு வர இர்ரன்னா, அப்பாக்கு வர உப்பன்னா, வடைக்கு வர வானா, கருப்புக்கு வர கானா, மற்றது படைக்கு வர பானா. பானாவா? படை எல்லாம் படம், படத்துக்கு வரப்பா பானா. அவ்வளவுதான். 6 எழுத்துக்கள். கதிர் கதிர் கதிர். ஜெயமலர் வணக்கம். அப்பதிர். வணக்கம் பாருங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா. ஓகே, கதிர். கதிர். ஆறு எழுத்து சொல்லு இலகு கொண்டு தந்தன். கற்பதிரா. வடிவா சொல்லுங்க. கற்பவதி. 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 அடுத்த சிவமணி அவர்கள். சொல்லுங்க. ஓகே, உங்களுக்கான எழுத்துக்கள். தம்பிக்கு வர தானா, அது உம்மன்னா. தம்பிக்கு வர உம்மன்னா. அடுத்தது விளக்கு வர வீணா, அத்தைக்கு வர இத்தன்னா, கல்லுக்கு வர கானா, இன்னும் இருக்கா வீணா. மற்றது பருப்புக்கு வர டூனா. அவ்வளவுதான். அவருக்கு பொருத்தமானவே வந்துடுது. சொல்லிட்டாரோ? இல்ல இல்ல. ஐயோ, உங்களுக்கு பொருத்தமானதுதான். என்னது? நான் இந்த கண்டையை பிடிச்சிட்டேன், நீங்கள் பிடிக்கலாம். 2 முறை வீணா வருதுதான். அப்ப சிவமணி சொல்ல விடுங்க. நீங்க சொல்லுங்க. பரவாயில்ல, சொல்லுங்க சொல்லுங்க. வித்தகம் வருமா? ஐயோ,
அதான் சொன்ன மருமா வராதா நோ ம். ம். வீட்ட ம். இன்னொரு வீணா இருக்குத்தானே, அப்ப அதோட வேற ஒண்ணு தொடங்க ம். சில பேரை பார்த்து சொல்லுவார் வேறு இப்படியான தெரியல தெரியல ஐயோ வலி சுகமா தெரியப்படு போறதுக்கு இங்க கவி வித்தகம் கவி வித்தகம் வெந்தன் காணா திருப்பி வராதல்ல. கவி கவி வித்- விருத்தம் டூனா இல்ல டூனா விருத்தம் விருத்தம் கவி விருத்தம் ஓ, கவி சரி. விருத்தம் தான். நாங்க எங்களுக்கு என்ன வருது இல்ல மற்றவை அடுத்த நேவிசக்கா சொல்லுங்க. எழுதுறீங்களா? ஓ சொல்லுங்க. உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து பல்லுக்கு வர பானா, கருப்புக்கு வர கானா, அம்மாக்கு வர உம்மன்னா, இன்னும் இருக்க உம்மன்னா 2 தரமா. ஒரு இம்மன்னா ஓகே. மற்றது 2 தரம் காணா. முதல் ஒரு காணா சொன்னா இப்ப ஒரு காணா. மற்றது சின்ன லானா, பல அல்ல சில ரெண்டு வாரத்துக்கான லா. பக்கவலம் ம். அப்பா பக்கவலம். என்ன சொல்லலையே நான்? அதான் அது வேற சொல்லு 2 உம்மன்னா தான் சொன்னேன் நான். 2 இம்மன்னா சொன்னீங்கன்னு. 2 உம்மன்னா 2 காணா. எல்லாமாக 6 எழுத்தா? 2 6 எழுத்து தான். 2 காணா 2 இம்மன்னா ஓ சொன்னீங்க. 2 காணா 2 தரம் காணா 2 தரம் உம்மன்னா. அதுதான் காணாம் லானாவும். நான் கண்டுபிடிச்சிட்டேன் பகம் கலம். நானும் தாண்டு கலம் பகம். பகம் கலம். கண்டுபிடிச்சிட்டேன் நம்பகம். கலம்பகம். சரிதானே? ஓமா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்தது யார்? பத்மினி அவர்கள். ஐயோ உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து ம். சுவமா தாரப்போற. சரி, உங்களுக்கு சுகம் இல்ல எனக்கு சுகமா தான். தம்பிக்கு வர தானா, ஓகே. மற்றது மவுலூனா, மானா போட்டு வர லூனா, மவுலூனா. கொம்பு சங்கிலி கொம்பும் இல்ல இல்ல சங்கிலி இல்ல லூனா லூனா ஓகே. அழுத்தம் கொண்டு வர்றது. அது அந்த அந்த லூனா. மற்றது இப்ப அப்பன் அப்பாக்கு வர இப்பன்னா, புல்லுக்கு வர பூனா, அத்தைக்கு வர இத்தன்னா, காற்றுக்கு வர ரூனா, காற்று மற்றது கானா. காண கடைசி எழுத்து என்ன எழுத்து கானா கல். கல் ஓகே உம்மன்னா ஒன்றும் இல்லை என்ன? இல்ல 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 இப்ப நாம் இத்தனாம் வருது. இப்பன்னா இத்தன்னா என்ன? இத்தனா. முதல் 2 எழுத்து என்ன சொன்னீங்க? தம்பிக்கு வர தானாவும் மவுலூனாவும், மானா போட்டு வர லூனா. மானா நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் என்னடா பாய். சரோஜினி அக்கா போயிட்டேன், நான் காணையில. ம். ஏதோ புத்தகம் எங்க புத்தகத்துக்கு போறீங்க? வராதீங்க. அது புத்தக பூச்சி தான் முன்னெழுத்த சொல்லி கொடுங்க முன்னெழுத்த சொல்லி கொடுங்க சொன்ன தானா அல்லது பூனா அல்லது கானா 3ல ஒன்று தான் வரும். கப்புத்து அப்படி வருமோ? கப்புத்து உங்களோட உடல் உறுப்போட சேர்ந்து அப்படி ஒரு சொல்லி வருது. உடல் உறுப்பு ஃபுல்லா வரையில அதுல, ஆனா அந்த அதோட சேர்ந்து வருது.
காணாம முன்னுக்கு நினைங்கோ வேணப்பா. சொல்லியும் இருக்கிறீங்க. நீங்க தூணா தெரியல தானே, ரூனா தானே வந்த நீங்க? பூனா இருக்குல்ல. இல்லை ரூனா ரூனா. அதுதான். ரூணாம் இருக்கு, பூனாம் இருக்கு. கருத்து அப்படி வருமோ? அப்படியே போங்க. சில பேர் இப்படித்தான் செய்யறார்கள். ஆக்களை பேசுறதுக்கு இல்லாத வேற ஏதாவது சொல்லுவீங்க. அறுத்து கொண்டே இருக்கிறான்னு பேசுறவன். ம். கழுத்தறுப்பு கழுத்தறுப்பு. கண்டுபிடிச்சிட்டேன். கட்டிக்கா. கழுத்தறுப்புன்னு சொல்றவையா? சொல்றதுதானே ஆக்களை பேச கள்ளு தரத்து கொண்டு நெடுகலம் அரியணம் தானே பெரிய பிரச்சனை. ஏண்டா நடுவே அலம்பி பையனுக்கு கொண்டு இருக்கிறதை சொல்றது. காணா வருமாட்டு தெரியும். காணா முன்னுக்கு வரப்போகுதுன்னு தெரியும். ஓகே, கழுத்தரப்பு தான் இதுக்கான விடைகள். அடுத்தது செல்வி அவர்கள். நான் சொல்லி போட்டேன் கழுத்தறுப்பு. உங்களுக்கு சரி, அடுத்த செல்வி அவர்களை கூப்பிடுறேன் நான். ஓகே, ஓகே, உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து எழுதுங்க. தும்பிக்கு வர தூணா, ஓகே, ஆடுக்கு வர டூனா, ஓகே, கொம்புளானா, கொம்பு புளிக்கு வரலான்னு. மற்ற கானா, காகத்துனா கல்லுக்கு வர கானா. என்ன லானா சொன்னீங்க? கொம்புளானா. ஓகே. மற்றது கானா சொன்னேன் நான், கல். மற்றது அத்தைக்கு வர இத்தன்னா. அடுத்தது இத்தன்னா. அடுத்தது மே என்ன, கொம்பும் மானாவுமோ? மானாவும். ஓகே, நல்ல சுகம் கண்டுபிடிச்சேன். மே ஆட்டுக்குட்டி கத்துறது மே. சட்ட கொம்பும் மானாவும். மாவன்னாவும் மானா மே. நான் மே என்ன, மே என்ன, நான் நோவென்னாண்டு போட்டுட்டேன். கொஞ்சம் எழுதுங்க. எங்களுக்கு வரைக்கும் கஷ்டமா இருக்கும், மற்றதுக்கு வரைக்கும். ஆனா 1 2 3 4 5 சொல்லா. 5 எழுத்து. 6 எழுத்து. 2 4 6. ஒரு சொல்லு விடுபட்டு போச்சுது. திருப்பி இருக்கா சொல்லுங்க ப்ளீஸ். தூணா, டூனா, ஓகே, கொம்புளானா, ஓகே, கானா. கானா என்ன, கானா இத்தன்னா மே என்ன. ஓகே, ஓகே. கடு களத்து மாடு. கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, அது நான் காணாம போடாம விட்டுட்டேன். ஓகே, சரியா. ஓகே, ராஜினி அக்கா உங்களுக்கு நீங்க டக்குன்னு சொல்லுவீங்க. கானா, கல்லுக்கு வர கானா. மற்ற பயத்துக்கு வர ஜானா. அம்மாக்கு வர உம்மன்னா. காற்றுக்கு வர இட்டன்னா. பல்லுக்கு வர பானா. காகத்துக்கு வர காவன்னா. காவன்னா. நீங்க லவ் பண்ணா இல்லையா? இல்ல உம்மன்னா மிட்டன்னா தான் தந்தனா. ஓகே. அப்பா இளமையா இருக்கிறதுக்கு இதைத்தான் எல்லாரும் சாப்பிடணும். காயம் எடுத்துட்டு நாங்க அனுபவம். அது நான் கடைசியா கொண்டு போய் மிச்சத்தை சொல்லுங்க. அதான் அதான். ஓகே, வேற யாராவது புதுசா நிக்கிறீங்களா? எனக்கு ஒன்றும் தெரியல. இல்ல என்ன சொன்னவா? காயகற்பம். காயகற்பம் அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் எனக்கு தெரியுமோ? காயகற்பம்ன்றது ஒரு சாப்பாடு தான். அது வந்து ஒரு மூலிகையா? மூலியா சேர்ந்து கணக்க சேர்ந்து தான் செய்வினம்.
ஓகே அதை சாப்பிட்டால் வருத்தங்கள் மாறும். மற்றது நீண்ட காலம் நீண்ட ஆயுள், நீண்ட மற்ற இளமை, அதுகள் எல்லாத்துக்கும் இந்த காயம் பொதுவான சொல்லுதான் காயகற்பம். அது பல விதத்துல செய்யலாம். அது வேற வேற ஓகே மூலிகைகளால செய்யலாம். பிள்ளைகள் பிறந்ததுக்கு பிறகு எல்லாம் அந்த காயம் செய்திருப்பா சரி, காயம் வந்து சில பேர்ல சொல்லினோம் காயம் வந்து எரியும் அது இது காயகற்பம் செய்யற முறையில இன்னொன்று இருக்குது என்னண்டா, ஒரு முறை சொல்லித்தாரேன் உங்களுக்கு. ஓகே தேனுக்குள்ள நல்ல மிளகு, அதாவது சுத்தமான நல்ல மிளகு, இன்றைக்கு வங்கட மிளகு இல்லைன்னா நல்ல மிளகை போட்டு நீங்க எத்தனை மாதம் இருந்தாலும் அதுல ஊற வச்சு போட்டு எவ்வளவுக்கு கூட ஊற வைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு நல்லது. அதை எடுத்து 2 மிளகா ஒரு நாளும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு காயகற்பம் தான். நெல்லு போட்டு வைக்கிறது ஜெயமலர் அதுக்கு இப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு இந்த நீங்கள் இல்ல, வெள்ளப்பூடு நீங்க அந்த இஞ்சி தேன், தந்த அந்த மாதிரி மிளகா சொல்லுங்க தேன் மூடி நிக்கிற அளவுக்கு ஊத்துனா சரி. இப்ப நீங்க எவ்வளவு மிளகு போடுறீங்களோ அதுக்கு மேல மூட நிக்கிற அளவுக்கு போட்டா சரி. ரைட் ஓகே இப்ப 1/4 கிலோ மிளகண்டா 1/4 கிலோவுக்கு தேன் ஊத்துனா நீங்க காணுமா 1/4 கிலோ தான் இங்க வருஷக்கணக்கா வச்சிருக்கீங்க. அது 2-3 மிளகுக்கு மேல 2 மிளகு எத்தனை சாப்பிடலாம். எத்தனை நாள் ஊறணும்? அது நீங்க எவ்வளவு கூட இல்ல, ஊறுறீங்களோ உள்ள அவ்வளவுக்கு வந்தா நல்லதா. நானே, அது பிரச்சனை குறைஞ்சது இல்லை. ஒரு மாதம், குறைஞ்சது ஒரு மாதம். ஆனா கூட 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 விட இன்னும் நல்லதுன்னு சொல்லி சொல்லியிருக்கு. நானும் இங்கே பார்த்ததுதான் சொல்லிதான். காயம் என்ற உடலை தானே சொல்றது. காயம் என்று காய கற்பம் என்றால் மருத்துவம். சரீரத்தை பலப்பிடிக்கும் பல மருந்து. அது ஒரு வயதானவர்கள் மருந்து முக்கியம். மாதிரித்தான். ஆ, உடல் நோய்கள், அது மற்ற எதிர்ப்பு சக்தி எல்லாம் அது. நெல்லிக்காயை வெட்டி போட்டு தேனும் மிளகும் போட்டு வச்சு ஓ, குடிச்சா அப்படி அது கன முறை இருக்குது. இப்ப நான் சொன்னது ஒரு முறை, அப்படி நிறைய மூலிகைகள் போட்டு அப்படி சில வைக்கிறது பேர் இருக்கு. அந்த உள்ளி, சின்ன சீரகம், ஓ, மிளகெல்லாம் சேர்த்து அரைச்சு அப்புறம் அதுக்கு பனங்கட்டி போய் கூடுங்க. போட்டுக்கற கூடுதலா அந்த அரைச்சு ஏதாவது ஒரு இனிப்போடான் செய்வேன். பனங்கட்டி இல்ல தேன் இல்ல அப்படி ஏதாவது செய்வேன். கல்லக்காரம் சில நேரம் அந்த உருட்டி உருட்டியும் வச்சிருப்பேன் அந்த எல்லாம் சேர்த்து. சூரணம் மண்டு வைக்கிற செய்து லேகியம் சாப்பிடுவேன். சூரணம் மண்டு இருக்கு, லேகியம் மண்டு இருக்கும். அப்படித்தான், அது மாதிரிதான் அதான் செய்து இது. வைக்கிறவை. அது ஏன்னா இந்த காயகற்பம் தான் நிகழ்ச்சியில பொதுவாக சொல்லுவேன். ஆனா பல சொல்லக்கூடாது, விதத்துல செய்யலாம் அது காயகற்பம். இந்த நிகழ்ச்சியில சொல்லக்கூடாது சொல்றேன்னா நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் அப்போ செல்வி நிகழ்ச்சி நடத்திக்க. ஆனா அவ ஏமல்லதான் சொன்னவ, இவ பாப்பா கினியாவோ இன்னும் நீங்க கினியாவும் சொன்னவ, 2ஆம் தரம் டென்மார்க்னு சொன்னவ. நீங்க நீங்க சொல்லல. இல்ல ஸ்பெயின் சொன்னேன் நான். அதான் ஸ்பெயின் சொல்லல நீங்க 2 தரம் இல்ல ஒரு ஆள்கிட்ட கேட்டது. ஆமா அதே அப்ப சரி நீங்க சொல்லல முதல் பாப்பா நீயோ கினியாவோ இன்னும் பாப்பாக்கு அது என்ன அது சரி, அது சரி. 2ஆம் தரத்துக்கு நீங்க டென்மார்க் சொன்னீங்க. இல்ல நீங்க ஒரு மறுவலுறப்புல சொல்லி கேளுங்க. சரி, அதை விடுங்க, அது பிறகு பாக்கலாம். அது இப்ப அதுக்கு உப்பு கொண்டு வருங்க. நாங்கள் இப்ப வேற அகலில தான் நாங்கள் மற்ற 3வது இதுக்கு போகலாம். நான் போன மாதிரியே இந்த பொதுவா தாரம் பொதுவா எழுதுங்க. வேண்டாம் பெரிய கணக்கு சொல்லுங்க. நேரம் எடுக்கும் கூட. ஓ பொதுவா தாரம் சொல்லி எழுதுங்க. சொல்லுங்க. முதலாவது எல்லாரும் எல்லாம் சேர்த்து எழுதுங்க. சதுரங்க வேட்டை களம். சதுரங்க வேட்டை களம் இக்கன்னா இல்லையா? சதுரங்க அதுக்கு வருது இக்கன்னா. சதுரங்க இல்ல சதுரங்க அதுக்கு வராது அங்கால. இல்ல சதுரங்க வேட்டை களம் இக்கன்னா இல்லாம எழுதுங்க. சதுரங்க வேட்டை களம் இக்கன்னா இல்ல இங்கால வேட்டைக்கு அங்கால இல்ல இக்கன்னா இல்ல இல்ல. இல்ல இக்கன்னா இல்ல. வேட்டை களமா? ஒரு இடமும் இல்லையா? இல்ல இக்கன்னா இல்ல. சதுரங்க வேட்டை களம். அதாவது நான் தான் வருது. கொம்புளான மவுளம் இல்ல கொம்பளவுலான களம் கொம்புளான.
ஓகே. தயவு செய்து உங்களோட அகராதியில மூடி வைங்கோ. நான் வச்சுக்கிற அகராதி சொல்ல மட்டும்தான் நான் எடுப்பேன். நேரத்துகளுக்கு இது கூடுதலா நீங்க எல்லாரும் செய்ய இதுக்கு நீங்க சொல்லி நான் எடுத்த சொல்லுக்குள்ள வந்தால் ஓகே, அல்லது அகராதி சொற்கள் நீங்க எடுத்துக்கிட வேண்டாம். ஓகே, யார் முதல்? ஜெயாக்கா சொல்லுங்க, 2 சொல்லுங்க. சதுரம், சதுரம், ஓட்டை, வேட்டை, வேட்டை. வேட்டை. ஓகே, வரும் வேட்டை. ஓகே, சோமனி அவர்கள் சொல்லுங்க 2. சதுரங்கம், சதுரங்கம், சட்டை. சட்டை. ஓகே, அடுத்தது நேம்ஸ் அக்கா சொல்லுங்க 2. சரங்கம், சங்கம், 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 சகம். சகம். ஓகே, பத்மினி சொல்லுங்க 2. வேகம், கம், பொறுங்க வரும். வேகம், வேகம், மற்றது கம், கம். ஓகே, கம். செல்வி அவர்கள் சொல்லுங்க 2. களம், வேளம், களம், மற்றது வேளம். வேளம். ஓகே, ராஜினி அக்கா சொல்லுங்க 2. சரளம், என்ன சரளமா? கட்டை, மற்றது சட்டை வந்து சட்டையா? சட்டை வந்துடுதல்ல? கட்டை. கானா, கானா, கட்டை. ஓகே, முதல் சொல்ல என்ன கட்டைக்கு முதல்? சரளம் சொன்னவா? சரளம். ஓகே. திருப்பியும் ராஜினி அக்கா 2 சொல்லுங்க. துரங்கம் இருக்கா? ரங்கம் இருக்குது. மற்றது மற்றது வேஷம். வேஷம். ஓகே, நன்றி. செல்வி அவர்கள் சொல்லுங்க. கரசம், கானா, பொறுங்க வரும். கானா, ஓகே, கரசம், கரம், கரம். ஓகே, பத்மினி சொல்லுங்க 2. சக, என்னது? சானா, கானா, சக, சக, மற்றது கரகம். கானா. 2 கானா இருக்கு. ஓகே, ஓகே, வரும். கரகம். கடகமா? ஓ, முதல் கரசம் சொன்னார், இது கரகமா? ஓகே. ஓகே, பத்மினி சொன்னீங்க. அடுத்தது நேம்ஸ் அக்கா சொல்லுங்க 2. துடை, தூணடையனா துடை. வாரம். தூணா, துடை. தானடையனா கடை. ஓகே, கடை, துடை. ஓகே, சிவமணி அவர்கள் சொல்லுங்க 2. சரம், சானாட்டான சரம், சரம், மற்றது மற்றது துங்கம். தூணா, வாரம். தூணா, 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 துங்கமா? துங்கம் இல்லையா உங்களோட அகராதியில? யானை எழுதையில துங்கம். ஓகே, அப்ப விடுங்க. வேற சொல்லலாமா? வேற சொல்லுங்க. துகம், துகம், துகம். துகம் இருக்கு. ஓகே, ஜியாக்கா சொல்லுங்க 2. சடை, வேது, வேது. எது சொன்னீங்க முதல்? வேது, வேது. சடை, சானடை என்ன சடை. சடை, மற்றது வேதுவா? ஓ, வேது. ஓகே, திருப்பி நீங்க தான் சொல்லுங்க. கசம், கானா, கசம், கசம். கசம், மற்றது கங்கணம், கங்களமா? நானா இல்லையே, நானா. கங்கலம், அது அப்படி இல்ல, அப்படி ஒரு சொல்லி இல்ல. அதோட நானாவும் இல்ல. கங்கணம், நானா இல்லை. அவள் லானாவ நானாவ நினைச்சு சொல்றான்னு நினைக்கிறேன். ஓகே, சிவமணி அவர்கள் சொல்லுங்க. மன்னிப்புடன் ஜெயமலர் 2வதா கேட்கல, எனக்கு சான்ஸ் வேற இல்லையே. எனக்கும் வேற இல்ல. போட்டிருக்கேன் 2. இல்ல இல்ல, அது ஒரு தடவை தான் கேட்டேன். நீங்க இல்ல 2ஆம் தரம் போட்டிருக்க. 2 பேருக்கும் போட்டு 2 தரம் எங்களை கேட்டேன். நீங்கள் 2ஆம் தரம் கேட்டீங்க, எனக்கு வேற இல்லையா? போட்டிருக்கிறேன் 2 நீங்க சொல்லி. என்ன சொல்ற? இப்ப 3ஆம் தரம் வந்து இது 3ஆம் தரம் மேல இப்ப வந்து கொண்டிருக்கிறோம்.
ஓகே ஓகே இப்ப சிவமணி அவர்கள் சொல்லி நான் சொல்லல இன்னும். சொல்லுங்க. ஓகே. சகடை, சகடை சானாவா? சானா கொடுங்க வரும். சானா சகடை கங்கம், கங்கம் கங்கம். ஓகே நேமிசக்கா சொல்லுங்க 2. துரம் தூணரான உண்மைனா துரம் துரம் மற்றது துரம் மற்றது கசம் அது வந்துட்டது. கசம் வந்துட்டா சரி. ஓகே நேமிசக்கா வந்து பத்மினி சொல்லுங்க 2. என்னத்த நான் சொல்ல எல்லாம் வந்துடுது போலடாது. தெரியாது. கசாண்டு இன்னொரு எழுத்து இருக்கா? கசாம் கசா கசண்டு இல்ல. ஓகே யார் செல்வியர்கள் சொல்லுங்க. சதகம் சானா சானா காமனா அம்மன் சதகம் சரகம் பட்டை என்று சொல்லி வந்ததா? பானா இல்லையே. பானா இல்ல வேணாங்க கிடக்குது. சரகம் இல்ல. சரகம் சானாவில நான் சரகம் வந்ததா? இல்ல வர இல்ல. கரசம் தானே வந்தது. ஓ வர வேசம் என்று சொல்லும் வந்துட்டுதா? வே என்ன சானாம் என்ன? அது வந்துட்டு. இப்ப சரகம் எழுபட்டீங்களா? சரகமண்டா சொன்னீங்க. சரகமண்டு நான் எழுதே இல்ல. சரகம் என்ற பறவைக்கு சொல்றோம் இல்ல சரகம் உங்களுக்கு தெரியாதா? வராது இல்லையா சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. சரகமண்டு நான் எழுதே இல்ல. சலமண்ட சொல்ல எடுக்கலாமா? அப்ப சலம் மட்டும் இல்ல. வேற சொல்லி சொல்லணுமா? இருந்தா சொல்லுங்க. வேரம் என்ற சொல்லி இருக்குதா உங்கள்ட்ட? வேரம் இல்ல வேரமண்டு இல்ல. நான் அதுல கணக்கு எழுதுனேன். சதுவம் என்ற சொல்லும் எழுதி வச்சிருக்கும். தெரியல எனக்கு, இருக்கோ தெரியல. சானாவில ஒன்றுதான் ஒருத்தரும் சொல்லாம கிடக்கு. மற்றெல்லாம் சொல்லிட்டீங்க. சானாவில்லையா? ஓ நீங்க சரகம் சொன்னீங்க. அந்த சரங்கம் ஒன்று இருக்குது. ஓ சரங்கம் இருக்குது, கடலுக்கு சொல்றது. அது தரங்கம் தானா? தரங்கம் தான். சரங்கம் என்றது தரங்கமும் இருக்குது. அதெல்லாம் கடலுக்கான சொல்லு. ராஜினியக்கா சொல்லுங்க. வேங்கம் இருக்கா? வேங்கம் என்ன இல்ல. வேங்கம் இல்ல. வேசரம் இருக்குது. வேசரமா? வேசரமண்டா ஒட்டகம். வேசரம் இருந்தது. வேங்கம்னு சொல்லுவாங்க இருக்கணும் நினைக்கிறேன். வேம்புக்கு சொல்றதா? வேகரம் சொல்றீங்க. வேகரம் இருக்கு. வேகரம் இருக்கு. வேகரம்டா கடுமையான இது வேற. வேகரமா போச்சுன்னு சொல்லிவிடுமല്ലോ. இப்ப காய்ச்சல் வேகரமா காயுதுன்னு சொல்லிவிடணும். அந்த கடுமையான காய்ச்சல் கடுமைக்கு தான் வருது. ஓகே சரி வேகரம் இருக்குது. மற்றது ராஜினியக்கா அப்புறம் சரி. இப்ப நீங்க வச்சுக்கிறாங்களோ ஒவ்வொன்று சொல்லுங்க. களங்கம் என்று ஒரு சொல்லி இருக்குல்ல. களங்கம் அது வேற இல்லையா? எவ்வளவு நிறுத்து. களங்கமண்டா என்ன? களங்கமண்டா களங்கப்பட்டு சொல்றதுதான். கலங்கம் அது கலங்கமோ? களங்கம் இருக்குதானே? களங்கம் என்று சொல்ற சொல்லிட்டு களங்கத்துக்கு தமிழ். நன்றி வணக்கம். சாச்சில போடுங்க கிரியா. உங்களோட இது வரைய கிடக்கண்டு வாங்க அப்படின்னு. இல்ல நான் எல்லாம் பொதுவானதானே. களங்கம் இருக்கு. களங்கம் என்றா ஒரு துன்பத்தை சொல்றது. ஓகே மற்ற வேற யார் வச்சுக்கிறீங்க? என்ன எழுத்துல நம்ம வர கிடக்கண்டு தெரியாது. களங்கம் பொறுக்க வரேன். சானாவில சரங்க அது முடிஞ்சது. தூணாவில ஒன்று இருக்குது. தூணாவில 2 மகராதி சொல்லுதான். சொல்லு வந்ததுதா? தூணாங்கன்னா காணாமன்னா இல்ல துங்கம் நான் எழுதியில. மற்ற வேற ஒன்று துங்கம் மண்டிருக்கு போலடாக்கு. துக்கம் எழுதுங்க. துக்கம் இல்ல இக்கனா இல்ல. இக்கனா இல்லையே. இல்ல வீட்டை களத்துக்கு என்ன வருது? சதுரங்க வேட்டை களம்னு தான் சொன்னேன். நான் எழுதினதுக்கு நான் சொல்லி பார்க்கணும். அதுக்கு அப்படி சொன்னது வராதா? வேது வெய்யனா தூணா
அது அது சொல்லிட்டேன். வந்துட்டுது. வேது கொண்டு வந்ததா ஓ வேது கசம் வந்ததா கசம்? ஓ அது வந்தது. சரி, இப்ப நான் நேரடி சொல்லி ஏதாவது இருந்தா சொல்லி பார்ப்போம், கிடக்கும் பார்ப்போம். நீங்க சேர்த்து சொல்லி இருக்கலாம். சதுரங்க களம். சதுரங்க வேட்டைன்னு சொல்லலாம். சதுரங்க வேட்டை என்று வருமாமா. மற்ற சதுரங்க களம்னு சொல்லலாம். சதுரங்க களம் ஆமா. வேட்டை களம்னு சொல்லலாம். சதுரங்க கள களம் வேட்டைன்னு சொல்லலாம். சதுரங்க களம் சொன்னேன். அதுல ஒன்றும் சொல்லல நீங்க. மற்றது அகர சொல்லுதான் சொல்றேன் பாங்க வரும். துட்டை துட்டை என்றது கற்பில்லாதவள் என்ற விதத்துல இருக்குது. மற்ற து சகம் மாதுளை மரத்தை குறிக்கிறதாம். து சகம் என்றது தூவன்னாவா வருது? து இல்ல தூனா து சகம் துசகம் துசகம் என்று வரும். துசகம் என்றால் மாதுளை மரம் என்று போட்டிருந்தது. ஓகே, அடுத்த சொல்லுக்கு போல நாங்கள் இதுல நிறைய இதை விட நிறைய சொல்லி இருக்குது. தனி மனித விமர்சனம். தனி மனித விமர்சனம். எல்லாம் இது மெய்யெழுத்துகள் இல்லையா என்ன? இல்ல இருதான் வருது. விமர்சனம் அவன் உண்மை கடைசியா வருது. இடையில ஒன்றும் இல்ல. மனித ரெண்டு இருக்கு. இல்ல மனித 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 விமர்சனம் 2 எழுத்து இருக்கு. இன்னொரு நிமிஷம். ஓகே, முதல் கீழே இருந்து ராஜினியக்கா போயிட்டா என்ன? செல்வி சொல்லுங்க. சமர் சமர் என்ன? தமர் மற்ற சமர் சானாவிட. ஓகே, சமரும் தமருமா? ஓகே, பத்மினி சொல்லுங்க 2. மனிதம் தனி. மானாவில மனிதம் மற்றது தனி தனி சனி. ஓகே, சனியா போடுறீங்க? சரியா. பத்மினி சொல்லியாச்சு. மற்றது நேவிசக்கா சொல்லுங்க. தசம் தானா சானா உம்மனா தசம் பாருங்க வரும். தசம் விசர் வீணா சானா ஈரனா விசர். சரி, எனக்கு இல்ல தானே விசர்? உங்களுக்கு இல்ல, எனக்கு தான் விசர் பிடிச்சிட்டு. என்ன சொல்லி சொன்னாங்க? தசமும் விசரும். விசரும் ஓகே, நானும் சொல்லுங்க. வெட்டுங்க. தனம் தானா நானா உம்மனா தனம். தனம் மற்றது தவிர் தானா வீணா இருனா தவிர். தானா பீனா இருனா தவிர. ஓகே, ஜெயாக்கா சொல்லுங்க 2. தமனி தமனி என்ன நாடி. தமனியா? தமனி தமனி தமணி என்று சொல்றாங்க. தமனிய நாடிய சொல்றாங்க. நாடி நாடிய தமனி மற்றது
பதர். பானாவில பதர். பானா இல்லையே. அதானே. பானா இல்லையா? பானி என்னன்னு தந்திருக்குல்ல. என்ன தனி மனித விமர்சனம். தனி மனித பனி நீங்க தனி மனிதாண்டாக்கு தானா போட்டு தமனின்னு சொல்லி இருக்கிறீங்க தானே. பானி அதான் தமனி சொல்லிட்டேன். ஓமா சொல்லிட்டீங்க. இப்ப திருப்பி நீங்க தண்டாண்டு சொல்லுங்க. சனம் தம் சனம். சனம் மற்றது தம் தானாவில தாம். ஓகே. தம்முக்கு பதில் என்ன சொல்லு என்ன உண்டு பட்டுனா தம் சனம் சனம் வேற சனம். சனம். சனம் முதல்ல சனம். சொன்னா பானா இல்லையா? இல்ல சனம் பானா. சனம். சனம். ஓகே. ஓகே. சிவமணி அவர்கள் சொல்லுங்க. தவம் தானவான உம்மன தவம். தபம். பானா அங்க இருக்கு. வானா இல்லையே. மன்னிக்கணும் மனிதர் மனிதர். ஓகே. தவி தவி. நேவிசக்கா விமர்சனம் விமர்சனம் பாருங்க. வீணா. அதுலயே வருது. ஓகே. மற்றது தர்மம். தானா இரணா மானா இம்மனா தர்மம். தர்மம். ஓகே. என்ன சொல்லு? தர்மம். தர்மம். ஓகே. ஓகே. நேவிசக்கா அடுத்து பத்மினி நான். சொல்லுங்க 2. மதம் விதம். மதம் மற்றது விதம் இதம். ஓகே. செல்வியை சொல்லுங்க. விசனம். என்னது? விசனம். வீணா சானா நானாம் என்ன. ஓகே. விசனம் மற்றது மனம் முதல் வெட்டுப்பட்டதா? மானா சனம் வந்தது, தனம் வந்தது, மனம் வந்தது. இல்ல இல்ல வரே இல்ல. ஓகே. ராஜினிகா போயிட்டா. ஓகே. திருப்பியும் செல்வி நீங்க தான் சொல்லுங்க. மதனம் என்ற சொல்லு வருமா? மானா தானா நானாம் என்ன. மத நம்பர் இருக்குது. மற்றது தமம் என்ற சொல்லு எடுக்கலாமா? தானா மானாம் என்ன. தமம் இருக்குது. ஓகே. பத்மினி சொல்லுங்க. கடைசி என்ன சொன்னவா? தமம். தமமோ இவ ஒன்று தனி மற்றது வந்து தர்மம் சொன்னவாவோ. அப்ப நான் அதை விட்ட இல்ல போலடாக்கு. நான் என்னொண்டு சொல்றேன். தனம் தானா நானா உம்மன்னா அதுவும் வந்துட்டு வந்து. ஓ இனி அப்ப சொல்லலாம். ஒன்று அப்ப தனி சொல்லி. ஓகே. வெட்டுப்பட்டாச்சு. சொல்லுங்க 2. தசமம். தானா சானா மான இம்மனா தசமம். வரோம். தசமம். தான இருக்கு. தசமம் மற்றது இருக்கு. அதே மாத்தல் வந்தான். விசனம் வந்துட்டேனே. விசனம் வந்துட்டு சரியா? விசனம் வந்துட்டுதா? ஓமா வந்துட்டுது. அது நான் நினைக்கிறேன் செல்வி சொன்ன நீங்க விசனம் வந்துட்டுதான். அது மாதிரி இன்னொன்று அந்த நான் சொன்னது விசனம். ஓ அதைத்தான் நாங்க சொல்றோம். இப்ப அவ விசனம் அம்மான்னு சொன்னவா? மானா விசமம். ஓகே. விசமம்ண்டா இருக்குது. விசமம் தான் அவ சொல்லி கேட்டது. ஓகே. அடுத்தது சிவமணி அவர்கள் சொல்லுங்க. சதம் சதம் வரை இல்லையா? வரே இல்ல. சதம் மற்றது தனி மனிதம். நானும் எழுதி வச்சிருக்கேன். ஓகே. தனி மனிதம். ஓகே. ஜியாக்கா சொல்லுங்க. தர்சனம். என்னது? தர்சனம். தர்சனம். டீனால வரும். தரிசனம். தர்சனம் வராது. தர்சனம் வராது. இல்ல தரிசனம் தான் வரும். டீனா. பனம் காய்க்கு பனம் பழம். பனம் இருக்குது. இல்ல பானா இல்லையே இதுல. நீங்க பானாவை மாறி எழுதிக்கீங்க. மானாவை பானாவை எழுதி வச்சிருக்கீங்க உங்களோட. தனி மனிதர்ண்டா சொன்னீங்க முதல். தனி மனிதர் சொல்லியாச்சோ. தனி மனித விமர்சனம். நான் தனியா இந்த விமர்சனத்தை வைக்கிறது. தனி மனித விமர்சனம். அதுதான் அது தனி மனித விமர்சனம். கவிய நான் சொல்றேன். கவியா? தவி வந்துட்டுது.
கனிதான் வந்தது, கவி வந்தது. கவி எங்க காணா இல்லையே இதுல. ஐயோ தானா தவி தானா என்று அது தவி வந்துடுது. வந்துடுது. அது வந்துடுது தவி. தனியும் வந்தது, தவியும் வந்தது. ஓகே, அடுத்தது திருப்பி நீங்க தான் தியாக்கா. மர்மம். மர்மம். ஓ மர்மம் இருக்கு. மர்மம் இருக்கு. இன்னொன்னு சொல்லுங்க. വനിതാഭിമാൻ വനിതാഭിമാനം അവൻ്റെ വരാ. പെനം വന്നിട്ട് சனி எழுதான் தந்தவு. சனி சனி வந்துட்டு. வந்துடுது. ஓகே, சிவமணி அவர்கள் சொல்லுங்க. எல்லாம் வெட்டியாச்சு போல ஒண்ணும் இல்ல. மற்ற நேம்ஸ் இருக்கா? தமனம் என்ற ஒரு சொல் எடுத்தேன். என்ன சொல்லி சொன்னீங்க? நான் சொல்லு தமனம் இல்லையா? என்ற அவ சொல் ஒண்ணுமே சொல்லல. விதம் வந்தது, விதம் நான் பாருங்க பாருங்க. அந்த இப்ப நேம்ஸ் வெற்றிடத்துல அக்கா சொல்லி சொல்ற பார்க்கலாமா? ஓ விதம் நேம்ஸ் வந்துடுது. அக்கா சொல்ற டைம் இப்ப நான் சனி என்ற சொல் எடுத்தேன். சானா நீனா. அது வந்துட்டுது. தமனம் தமனம் என்ற சொல் எடுத்தேன். தமனம் தமனம் இல்ல. கமனம் இருக்கு, அந்த சொல்லி இருக்கோன்றது என்ன தெரியும். தமனம் இல்லையா? இல்ல, தமனம் இல்ல, நான் எழுதல. நான் சொல்றேன். தமனம் தானவரியில இருக்கு தமனம். தமனம்ன்றது மறுக்கொழுந்த. தமனம்ன்றது மறுக்கொழுந்தன் இருந்தது. ஓகே, தனி வந்துட்டு தானே சானா நீனா வந்துட்டு. அது வந்துடுது. மற்ற பத்மினி சொல்லுங்க. ஒன்று சதம். சதம் வந்துடுது. ஓ சதம் இங்க வந்த ரெண்டும் வந்துடுது. தசம் ரெண்டும் வந்துடுது. மற்ற சொல்லுங்க. சமர் வந்துடுதோ. சமரம் வந்துட்டு. சமரம் வந்துடுது. சனம், சமர், சனி, சதம் அவ்வளவு சானவரியில வந்திருக்கு. மதமும் வந்துடுதா? மதம் அது வந்துடுது. என்ன வரே இல்ல. செல்வி சொல்லுங்க பாப்போம். மனித விமர்சனம் என்று எடுக்கலாம் தானே? மனித விமர்சனம் எடுக்கலாம். மற்றது மானா தானா இவன் சொல்லட்டுக்குதா? மதர் ரெண்டாவது இங்கிலீஷ்ல கிடைக்கு. இல்ல இல்ல, அது தமிழ்ல அப்படி வருமா? மதர் இல்ல மதர் ரெண்டு இல்ல. இருக்கு மதர். மிகுதி. மதர் ரெண்டா மிகுதி. சாரி. ஓகே. மதரோ மதர் மானா தானே இருக்கிற மதர் ரெண்டா மிகுதி என்ற அர்த்தத்துல. சரிங்க. வேற நான் ஒன்று விமர்சனம் சொன்னவியோ, விமர்சனம். அது வந்துட்டு நேம்ஸ் அக்கா சொல்லுங்க. மதனி மானா தானா நீனா. மதனி இருக்குது. ஓகே, மதனி. வேற வச்சிருக்கிறாங்க சொல்லலாமடா சொல்லுங்க. ஒவ்வொன்றா சொல்லுங்க. எல்லாரும் ஒரே இடத்துல கத்தாம சொல்லுங்க. சானா வீணா சவி 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 இருக்கு. சவி என்றா என்ன சொல்லுங்க பாப்போம். சூரியனாக்கும் என்ன? ஒளி. ஒளியா? ஓகே. மற்றது வேற யார் வச்சுக்கிறீங்க? தனம் 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 வந்துடு. தனம் வரையில் தனம் வந்துடுது. வேற யார் வச்சுக்கிறீங்க? அதே மாதிரி வீணாவில வருமா? வீணா நானாமன்னா தசனம் வந்ததோ. தசனம் தசனம் தான் நான் சொல்றேன். இப்ப தசனம் ஜெயமலர் வீணா நானாமன்னா இருக்கா? வீணா 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 நானாமன்னாண்டு வருமா? இல்ல வினாமண்டே நான் எழுதல. ஓகே ஓகே. மசாண்டு இருக்கும். விதம் சொன்னவர்கள் என்ன? விதம் விதம் வந்துடுது. தமம் விதம் விசனம். இனி என்ன எழுத்துல இருக்குன்னு ஏதாவது ஒரு உதவி தாங்க. தானாவில இருக்குது. தானாவில மர்மம். மர்மம் சொல்லி இருக்கு. அது வந்துட்டுது. மர்மம் சொன்னவையோ. யார் சொன்ன மர்மம்? சொல்லுங்க. இதை சொல்றீங்க கேட்கல. தனி 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 2 முறை தனி தனி தனித்தனியாக வரும்னு சொல்லுவாரு. தனி 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 தரு இதெல்லாம் வரணும். தொக்கி நிற்கும். தனித்தனி தானே வரும். தனித்தனின்னு வராது. இல்ல இதெல்லாம் வரணும். தானாவில இப்ப என்னட்டு 1 2 3 4 சொல்லு கிடக்குது. தானாவில 5 சொல்லு கிடக்கு. 5 சொல்லு கிடக்கு தானாவில. மற்றது
மனிதம் தானாவிலையோ சொன்னீங்க, மனிதம் சொன்னீங்க. நான் மணி தர்றேன் ஒரு தரம் சொல்லல போல. மனித சனம் மனிதம். தனி மனிதன் அவ சொல்லவல்ல தனி நேரி மனிதன். சொல்றா. அவ சேர்த்து சொன்னவா? நான் மணி தர்றேன்னு சொன்னீங்களா? பட் ஓ இல்லையா? மனிதன் ஒரு வந்துட்டு சொல்ல முதலே இல்லையோ வந்துட்டு இல்ல மனிதர் வந்தது ஓகே ஓகே, வந்தது நான் நாங்க விட்டேன். வெட்டிட்டோம். ஓகே, நான் ஒட்டி மனித இருக்கேன். சனம் என்று சொல்லலாமா? மனித சனம் மனித சனமண்டு வராது. வராதா? நை. சரி. மானாவில தசனம் சொல்லு வருமா? தானா சானா நானாமன்னா தானா சானா நானாமன்னா தசனம் இப்ப இல்ல, அது தமனம் மாதிரி தசனம் இல்ல. இதுல ரெண்டு தானாவோட சேர்ந்து ரெண்டு சொல்லு வருது. தாத்தா ரெண்டு தானாவா? ரெண்டு தானா முதல் வந்து இப்ப இந்த எழுத்து வரும். மர்மம் வந்ததா? மர்மம் அது சதவி சதம் வரையில மர்மம் வரையில போலடாக்கு. வந்து சதா சனமண்டு இல்ல வருமா? வரையில சதசனம் மர்மம் நான் எழுதவும் இல்ல இல்லாம வந்துடுது மர்மம். வந்துட்டு நாங்கள் வெட்டி வச்சுக்கிறோம். விதனம் வந்து சொன்னேன். ஓகே, விதனம் நேரத்தை கருது நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். சரியா? தனிமம் சொன்னீங்க என்ன? தனிமம் வந்ததா? இல்ல இல்ல தனிமம் இல்ல வரையில. வரையில ஓகே, வரையில. தனிமம் ததம் இருக்குது. ததம் உங்களுக்கு முதல்ல தந்து நான் தானா தானம்னா. தபிசம் இருக்குது. தபிசம்ண்டா கடல். ஓகே மற்றது ததர் இருக்கு. ததர்ண்டா செறிவு. மற்ற வந்துட்டது தானாவில வேற தனிதம் இருக்கு. தானா நீனா தானம்னா. தனிதம்ன்றது ஒளிதான் அது. ஓ தனிதம். மற்றது மனித மனம் சொல்லல தரும். மனித மனம். மசம் இருக்கு. மசம்ன்ற கொசு தரம் சொல்லி தந்தாது. ஆமா ஆமா வாணி அவர்கள் தான் சொல்லி இருப்பார் மசம். மற்ற மசனம் சொன்னீங்க என்ன? மசனம் மசாலா வந்தது. மசனம்ண்டா வருத்தல். மற்ற மத அண்டு இருக்கு. தனிய மானா தானா. மத அண்டா வலிமை. ஓ மானா தானா மத எழுதி வச்சீங்கன்னா பிறகு சுகத்துக்கு எடுப்பீங்க. மத அண்டா வலிமை. மற்ற மனுஷர் சொல்லல. மனிதம் மனுஷர்ன்னு சொன்னீங்களா? மனிதர் இவன் தான் வந்தது வட்டி இருக்கிறோம். மனிதர் சொன்னீங்க. மனுஷர் இது சானா. இல்ல இல்ல வரையில மனுஷர் மனிதானா உண்டு. வந்தது. ஆமா ஆமா அதுவும் சொல்லு. அது ஓகே ஒரே அர்த்தம் தானே. நான் மனுஷர் நாங்க பேச்சு வழக்குல மனுஷர் ஆமா 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 சானா போட்டு. மற்ற மதனன். மதனன் மதனன்டா மன்மதன். அது இல்லைன்னா இல்லைத்தானே. சாரி நான் தான். ஓகே ஓகே, இல்லைன்னா வராதல்ல. நான் அதுல இன்னும் நான் நினைச்சிட்டேன். ஓகே, மதனன் அது ஏதாவது. மற்றது வீணாவில வினி என்ற ஒரு பெயர் எடுத்து வச்சிருக்கிறேன். வினி என்ற யாரும் சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். மற்றது ஆமா விஷம் சொல்றவன். சொன்னீங்க. என்ன விஷம் சொன்னீங்க? மற்ற விசதம். நான் வீணாஸ் மகம் என்று வந்ததா ஜெயமலர்? மகம் மானா ஹானா உம்மன்னா மகம் மகத்துக்கு காணாங்கடது. காணாங்கடக்கு. ஹானா ஆனா இல்லையே. மகம் எங்கடக்கு காணா. ஐயோ ஜெயமலா நீங்க சொல்லுங்க அடுத்தது. ஓகே, மதம் தான் இருக்கு. மற்றது விசதம் என்ற வெளிப்படை. வீணாஸ் வீணா அங்கல சதம் விசதம். மற்ற விதனம் என்று சொல்லியிருக்கு. விதனம். ஆமா மற்றது சானாவில சனனி என்று சொல்லியிருக்கு. சனனி என்ற தாய். சனனி சனனி செவிலி தாய். சனனி ஏதோ ஒன்று இருக்குது அதுல. சனனி என்றது தாய் என்ற அர்த்தத்துல இருக்குது. ஓகே ஓகே, இன்னும் ஒன்று தந்து பிடிக்கவா இல்ல என்ன மாதிரி? காணும் காணும் எல்லாரும் புள்ளி எடுத்து ஓடினா விடுங்க. ஓகே, இதை நான் கூட்டிட்டு நாட்களும் குறைவுண்டைக்கு. முதல் இதுல எனக்கு கலந்து கொள்ள முடியாம போச்சு. கடைசி நேரத்திலாம் வந்தேன். என்னதுக்கு வேற இல்ல செல்வி? என்னதுக்கு நீங்க வராம விட்ட? நீங்க இல்லையே. இல்ல தெளிவா நடிக்கிறேன். முதல் இதுக்கா? முதல் சுற்றில நாங்க 2 தரம் ஏதாச்சும் நடக்கைகள் அடிக்கிறது எடுக்கலாம் போச்சு. எல்லாம் படவுடன்னு சொல்லி தள்ளிட்டு. வம்பு நம்பு செம்பு தெம்பு தெம்பு. நீங்க 2 கலந்த நீங்க வீட்ட பொறுங்குவார். நேற்று காலமா வந்தன. இன்றைக்கு இப்ப இருந்து போகணும். எத்தனை மணிக்கு போவீங்க? சரி, ஓகே, எல்லாம் முடிஞ்சது. இன்றைக்கு நான் சொல்றேன். இன்றைக்கு சிவமணி அவர்கள் முதலாவது இடத்துல 48 புள்ளிகள் என்ற நிகழ்ச்சிகள் நடந்தது. 48 புள்ளிகள். ஜெயாக்கா 39 புள்ளிகள் இரண்டாவது இடத்துல. 32 இரண்டாவது இடம். ஜெயாக்கா
எத்தனை Yeah, முதலாவது புள்ளி? நேவிசக்கா எத்தனை 32 புள்ளி? புள்ளிகள் 39 உங்களுக்கு. ஏக்கா நேவிசக்கா 32 3வது இடத்துல. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்ததுல செல்வி அவர்கள் 25 ஓகே 4வது இடம், பத்மினி அவர்கள் 22 5வது இடம், ராஜினி அக்கா 16 அவ இடையில போயிட்டா நான் 16. அந்த முதல் கேள்வியில ஒரே ஒன்றுக்கு மட்டும் 3 பதில் சொன்னீங்க, சொன்னேன். 3 புள்ளி வந்தது உங்களுக்கு அதுல. ஓகே. இன்றைக்கு 6 பேர் தான் பங்கு பெற்றின ஆக்களும். ஓகே, எல்லாரும் இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை நன்றிகளை குறிக்கொண்டு உங்களுக்கு நன்றி. உங்களுக்கும் நன்றி. நன்றி. உங்களோட தேடலுக்கும் மிக்க நன்றி ஜெயமலர். நன்றி நன்றி. நன்றி நன்றி வணக்கம் வேலையை அனைவருக்கும். போறீங்களோ செல்வி? ஏன் மன்னிப்புடன் ஜெயமலர் அவர்களே. ஆமா, ஜெயமலர் அவர்களா, ஆமா சாரி, 2 நாள் வீட்டை பிரச்சனை இல்லை. நீங்க விழாக்கு கொஞ்சம் ஆக்கள் வந்து நின்னோம். அப்ப நான் எங்களுக்கு வேலை சந்தோஷம். அல்லாடி நான் தான் கடைசியா வந்தேன். அதை விட்டு தந்தேன் நான். ஓகே, நன்றி எல்லோருக்கும். கேட்டுக்கொண்டிருந்தேன் நான். நன்றி. முடியாது நான் சும்மா பழனிக்கு நான் தானே நன்றி. பெரிய யோக்கர். அது ஒன்றும் பரவாயில்ல ஆண்டி. நன்றி. மீண்டும் அடுத்த கிழமை ஓகே, சந்திப்போம். நன்றி 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 நன்றி. நன்றி. சிறப்பு. நன்றி. நன்றி. வணக்கம் அனைவருக்கும். நன்றி. நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நமக்கு வருகிற சொல்லியாட்டு சொல்லித்தர தோப்படி ஜெயம் அவர்கள் இணைந்திருந்தார்கள். இணைந்த எல்லோருக்குமே நன்றி. வணக்கம். வணக்கம் வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி.